ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தைப்பூச விரதத்தை வந்து 3 நாட்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். 2025 வந்து தைப்பூசம் வந்து பிப்ரவரி 11ஆந்தேதி, தை 29ஆந்தேதி வருது தமிழ் மாதத்தில். பூச நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10 மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11 மாலை 6 மணிக்கு. இந்த 3 நாள் விரதங்கிறது ரொம்ப கடுமையான விரதம். ஜஸ்ட்டு பால், பழம் இந்த மாதிரி திரவ உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் 3 நாள் விரதங்கிறது. இதே மாதிரி 48 நாளைக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க, 21 நாளைக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள அவ்வளோ நாள் இருக்க முடியாதவங்க 3 நாளைக்கு இருப்பாங்க கடுமையான விரதமாக. நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இந்த விரதம் இருக்கிறோமோ நிச்சயம் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளார கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து பழனி தான். இதுக்கு வந்து தைப்பூசங்கிறது பழனியில் தான் காவடி எடுத்துகிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சஷ்டி விரதம் திருச்செந்தூருக்கு எவ்வளோ சிறப்போ அது மாதிரி பழனிக்கு வந்து இந்த தைப்பூசம் விரதம் சிறப்பு. 3 நாள் விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளையும் சாமிக்கு பூஜை பண்ணணும். முருகன் ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்லோகத்தை சொல்லி சாமியை வழிபடலாம் முருகனை. அதே மாதிரி முடிஞ்சால் 2 வேளையும் கோயிலுக்கு போய் முருகரோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா, முருகனுக்கு எது பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா திணை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் திணையில் தேன் கலந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். அந்த 3 நாளும் ஒரே அந்த திணை பண்ணிங்கன்னா திணையே தான் பண்ணணும் 3 நாளும் நெய்வேத்தியம். அந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா சஷ்டி, வேல்மாறல், திருப்புகழ் இந்த பாட்டெல்லாம் பாடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த பாட்டு, முருகன் மந்திரம். வேல் வச்சுருந்திங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம், வேலை வழிபடலாம். வேலை வழிபட்டாலே முருகனை வழிபட்டதுக்கு சமம். முருகனோட சக்தி எல்லாமே அந்த வேலில் தான் இருக்குது. அதே மாதிரி 108 தடவை ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லலாம். ஓம் சரவணபவ மந்திரத்தை அந்த 3 நாள் மட்டும் பால், பழம், திரவ உணவு தான் எடுத்துக்கிறோமே, பசிக்குமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். முருகனை நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த பசிங்கிற எண்ணமே வராது. முருகனை நம்பினா நிச்சயம் அவர் வந்து கைவிடவே மாட்டார். நீங்கள் என்ன வேண்டிகிட்டு இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்த தைப்பூசத்துக்குள்ளார முருகனை நம்பி நம்ம இருந்தோன்னா, முருகர் வந்து கலியுக தெய்வம். நிச்சயம் வந்து அவர் நிறைவேற்றாமல் விடமாட்டார். 3 நாளும் இந்த மாதிரி விரதம் இருந்து நைவேத்தியம்லாம் பண்ணி ஸ்லோகம்லாம் சொல்லி முடித்த பிறகு 3ஆவது நாள் தைப்பூசம் அன்று மாலை நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வணங்கி ஸ்லோகம்லாம் சொல்லி விரதத்தை வந்து நிறைவேற்றிக்கலாம். நிச்சயம் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளார நீங்கள் எதுக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தீங்களோ கண்டிப்பாக நிறைவேறும். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.